அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்களுக்கு வரட்டும். இந்த காலத்திலே நான் தருகிற சிறிய தேவ செய்தி பரிசுத்த வேதாகமம் லூக்கா புத்தகம் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன். தயவு செய்து கேளுங்கள். லூக்கா புஸ்தகம் 23வது அதிகாரம் 34வது வசனத்திலே, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இயேசு கிறிஸ்துநாதர் முள்முடி தரிக்கப்பட்டிருக்கிறது, சவுக்கால் அடித்திருக்கிறார்கள், ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிறது, கைகள் கால்கள் ஆணிகளால் துளைக்கப்பட்டிருக்கிறது, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார், மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறது, மரண வேதனை. அவர் சொல்லுகிறார், அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். யாரால் சொல்ல முடியும்? நாங்கள் வணங்குகிற தேவன், நான் இடைவிடாது ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன். அவர் சொல்லுகிறார், அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இதுதான் இயேசு கிறிஸ்து, இதுதான் தேவகுமாரன். இவருக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். கிறிஸ்துவர்களாகிய நாங்கள் பாக்கியவான்கள். எப்படியான தேவனை நாங்கள் கர்த்தராக கொண்டிருக்கிறோம். அவர் நீதிமானும் பரிசுத்தரும் மகா வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார், முள்முடி தரிக்கப்பட்டிருக்கிறது, மரண வேதனை. அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். எப்படியான ஒரு தேவன், தேவகுமாரன். எங்களுக்காக அவர் பட்ட துன்பங்கள், அவமானங்கள், மரண வேதனைகள். அந்த மரண வேதனை, மரணம் நெருங்கி இருக்கிறது, சவுக்கால் அடித்திருக்கிறார்கள், முள்முடி தரித்திருக்கிறார்கள், கைகள் கால்கள் ஆணிகளால் துளை போடப்பட்டிருக்கிறது, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலையும் அவர் சொல்லுகிறார், அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார். ஆகவே சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களாக நாங்கள் இருக்கிறோமா? மன்னியுங்கள். சாதாரண குற்றங்களை கூட மன்னிக்க முடியாம இருக்கிறதா? இங்கே மரண வேதனை, மரணம் நெருங்கி இருக்கிறது, மரணம் நெருங்கி இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன், தயவு செய்து கேளுங்கள். பரிசுத்த வேதாகமம் லூக்கா புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில், எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கண்ணத்தில் அறைகிறவனுக்கு மறு கண்ணத்தையும் கொடு, உன் அங்கியை எடுத்துக் கொள்கிறவனுக்கு உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. இப்படியாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இதான் நாங்கள் வணங்குகிற தேவன், தேவகுமாரன். எவ்வளவு எப்படியான ஒரு தேவன் பார்த்தீங்களா? மன்னிக்கிறார். இன்றைக்கு இந்த உலகத்துல பல பிரச்சனைகளுக்கு காரணம் மன்னிக்கிறது இல்லை. சாதாரண பிரச்சனைகளை கூட மன்னிக்கிறது இல்லை. சண்டைகள், பொறாமைகள், வாக்குவாதங்கள், ரத்தம் சிந்தப்படுகிறது, கொடுமையால் நிறைந்திருக்கிறது. கிறிஸ்துவர்களுக்களே அப்படி இருக்க வேண்டாம். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். அந்த மரண வேதனை, மரணம் நெருங்கி இருக்கிறது, முள்முடி தரிக்கப்பட்டிருக்கிறது, கைகள் கால்கள் ஆணிகளால் துளைக்கப்பட்டிருக்கிறது, சவுக்கால் அடித்திருக்கிறார்கள், சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் சொல்றார், அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். யாராலையும் இந்த காரியம் முடியாது. இதுதான் நாங்கள் வணங்குகிற தேவன், இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தையை யாரால் சொல்ல முடியும்? ஆகவே நாங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்போம். சாதாரண குற்றங்கள், சாதாரண பிரச்சனைகளை மன்னிப்போம்.
பழி வாங்குதல் வேண்டாம். ஒரு விசை நீங்கள் இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் தியானித்து பாருங்கள். யாரால் இந்த வசனத்தை கொடுக்க முடியும்? இப்படி ஒரு வார்த்தையை எந்த மனிதனாவது சொல்ல முடியுமா? இல்ல உலகத்துல யாராவது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார்களா? மரணம் நெருங்கியிருக்கிறது, கொடுமையான வேதனை. ஒரு விஷயம் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். முள்முடி தரிக்கப்பட்டிருக்கிறது, சவுக்கால் அடித்திருக்கிறார்கள், சிலுவையில் தொங்குகிறார், கை கால்கள் ஆணிகளால் துளைக்கப்பட்டிருக்கிறது, மரண வேதனை. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆகவே சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இந்த காலத்திலே நாங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்போம். பழி வாங்குதல் வேண்டாம், பொறாமைகள் வேண்டாம், வாக்குவாதங்கள் வேண்டாம். காலம் கொடிய காலமாக இருக்கிறது, கடைசி காலமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய சிந்தையை பாருங்கள். அந்த மரண வேதனை, மரணம் நெருங்கியிருக்கிறது. அவர் சொல்றார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். கிறிஸ்துவைய நாங்கள் சாதாரண காரியங்களை கூட மன்னிக்கிறது இல்லை. பொறாமைகள், பழி வாங்கிறது, வாக்குவாதங்கள், விதண்டாவாதங்கள் வேண்டாம். சகோதரரே, ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொள்ளுங்கள். என்னையும் சேர்த்துத்தான் நான் சொல்லுகிறேன். நாங்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொள்கிறோம். இந்த வார்த்தையை நீங்கள் தியானித்து பாருங்கள். இந்த நேரத்தில் ஒரு மனுஷன் இப்படி சொல்ல முடியுமா? இந்த மரண வேதனை, மரணம் நெருங்கி இருக்கிறது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இதான் நாங்கள் வணங்குகிற இயேசு கிறிஸ்து, தேவகுமாரன். இவருக்கு நாங்கள் காத்திருக்கிறோம், இவரை பின்பற்றுகிறோம். ஒரு விஷயம் எங்களை சோதித்து அறிவோம், நாங்கள் மன்னிக்கிறோமா? ஆகவே சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள், அன்பு செய்யுங்கள், விட்டுக் கொடுங்கள். சாதாரண குற்றங்களை கூட மன்னிக்க முடியாம இருக்கிறதா? இந்த வார்த்தையும் இயேசு கிறிஸ்துவையும் ஒரு நிமிஷம் நினைத்து எதா இருந்தாலும் மன்னியுங்கள், அன்பு செய்யுங்கள். இந்த வார்த்தையை தியானித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்களுக்கு வரும்.